ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போது வயதாக நம்ம மென்ஸ் ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வயதானவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோனில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா ஆண் ஹார்மோன் கன்வெர்ட் ஆகி பெண் ஹார்மோனாக மாறுகிறது. இதுக்கு வந்து அரமட்டைசேஷன் பேர். இந்த அரமட்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து கொழுப்பில் இருக்குது. அதனால் கொழுப்பில் வந்து ஆண் ஹார்மோன் போய் பெண் ஹார்மோனாக மாறி ரத்தத்தில் வருது. இந்த பெண் ஹார்மோன் வந்து ப்ராஸ்டேட் சுரப்பியை வந்து செல்கள் டிவைட் ஆகிறதுக்கு உதவுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருது. ப்ராஸ்டேட் பெரிய அளவுக்கு வீங்கிறதுக்கும் ஃப்ரீ ஹார்மோன் குறையிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம். இது எப்படி வந்து இதை நம்ம இந்த ஹார்மோன் கன்வர்ஷனை சரி பண்ணலாம்? ஒன்று வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான கொழுப்பில் போய் ஆண் ஹார்மோன் பெண் ஹார்மோனாக மாறுறதை தடுக்க முடியும். நீண்ட நேரம் நின்று கொண்டே இருக்கிறது, உட்கார்ந்து கொண்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். கிகிள்ஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும். ஆணுறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகளை சுருக்கி விரித்து பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு பிளாடரை கண்ட்ரோல் பண்ணுறது, செக்ஸ் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி உணவுகளில் எப்படி நம்ம மாறுதல்கள், வயதானவர்களுக்கு மாறுதல்கள் கொண்டு வரலாம்? உணவில் வந்து சோயா, நட்ஸு, சீட்ஸு, ஃபைபர் உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்லாம். அதாவது விலங்குகள் உணவு கறிகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நிறைய டொமேட்டோ, இந்த கிர்னி பழம், இந்த மாதிரி கிரேப், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிட்லாம். கிரேப்லாம் வந்து கேன்சரை தவிர்க்கக்கூடிய குணம் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள முக்கியமான உணவு. அதே மாதிரி அனிமல் புரோட்டீன், இந்த அனிமல் கறிகளை, அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றத மிக மிக குறைக்க வேண்டும். சுகர் உள்ள பொருட்களை மிக குறைவாக சாப்பிடணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பேர் ரமேஷ் சார், குடஞ்சல்ல சார். சொல்லுங்கள் ரமேஷ். சார் வந்து இது திருமணம் கல்யாணம் பண்ண பயமா இருக்கு. ஏன்? அதாவது இப்போ ஒரு 1 year வந்துட்டு மூவிங்ஸ் இல்லை சார், ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. விருப்பத்தன்மை நல்லா இல்லை. ஆமாம் சார். சரி. நான் வந்து ஒரு 18 ஏஜ்ல வந்து கைப்பழக்கம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 28 சார் ஏஜ். சரி. அதாவது வந்துட்டு அதான் என்ன பண்ணலாம்னு கேட்கலான்ட்டு சார். ஒன்றும் நான் வந்துட்டு சார் 3 வச்சு நான் அப்படியே படுத்து பண்ணிட்டு போவேன். வலி வருது சார். வந்துட்டு அதாவதுங்க, நீங்கள் சுயன்மம் பண்ணுறதுனாலையோ இந்த மாதிரி விஷயங்களால் ஆண்மைக்குறை வராது. ஏதாவது காரணங்களால் வந்திருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுங்க. செக்ஸாலஜிஸ்ட் வந்து இதை செக் பண்ணிவிட்டு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி முழுமையாக உங்களை சரி பண்ணலாம். உங்களை திருமணத்திற்கு தயார் பண்ணலாம். இப்போ திருமணத்திற்கு முன்பாக பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மன அழுத்தம் இல்லை உடல் ரீதியான குறைபாடுகள், ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அற்புதமாக இதை சரி செய்ய முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன், இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவர பொருட்கள்லேருந்து பெண் ஹார்மோன் வரலாம். எப்படி? பிளான்ட்டிலிருந்து பீன்ஸ் போன்ற அல்லது சில ஹெர்ப்ஸு, சில பொருட்கள்லேருந்து ஈஸ்ட்ரஜன் வருது. அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆண் ஹார்மோன்லேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரஜனுக்கு எதிராக வேலை செய்கிறது. அந்த முறையில் இது உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பியில் பிரச்சனைகள் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு அது மூமெண்ட்டே இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு
அந்த பெல்விஸில் வந்து குறைந்த அளவு தான் ரத்த ஓட்டம் இருக்குது. அதனால சில நேரம் பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, கழிவுப் பொருட்கள் வந்து சர்க்குலேட் ஆகாமல் அங்கே நீண்ட நேரம் தங்குறதுனால புராஸ்டேட் சுரப்பியில் பிரச்சனைகள் வரலாம். எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறீங்க, நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிவயிற்றில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால அந்த கழிவுகள் அங்கேருந்து வேகமாக அகற்றப்படுகிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார், கண்ணன். சொல்லுங்கள் சார். சார் மேரேஜ் 1 இயர் தான் ஆச்சு சார். சரிங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சாச்சு. சரிங்க. இப்போ வந்து அந்த ஒய்ஃபுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது. சரிங்க. பட் எனக்கு வந்து கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. சரிங்க. அது என்ன சார்? அதாவதுங்க 15% தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அதில் 50%, 40லேருந்து 50% ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைவாக அல்லது ஊர்ந்து போகிற தன்மை கம்மியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். பொதுவாக மாத்திரைகளில் எல்லாம் சரியாகாது. மாத்திரை சாப்பிடுங்க, ஆனால் பெருமளவுக்கு அதில் சரியாகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னென்ன அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 டெஸ்ட் எடுப்பாங்க. விந்து டெஸ்ட் ரெண்டுலேயும் எல்லாத்துலேயுமே கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் எடுப்பாங்க. ஏதாவது புரோலாக்டின் என்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கா, டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கா, FSH என்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கா, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் இங்கே விருதுநகர்லேருந்து செல்வம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது சார். சரிங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் என்னோட டெஸ்ட் பண்ணேன் சார், விந்தணு டெஸ்ட்டு. சரி. ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்போ வந்து 5 மில்லியன் தான் இருந்துச்சு சார். சரி. அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அவங்க டேப்லெட் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு. சரி. அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு செக் பண்ண சொன்னார். அது இப்போ ரீசெண்டாக செக் பண்ணால் 8 மில்லியன் இருக்குது சார். சரி. அவர் வந்து அந்த சீமன்டோன்னு ஒரு டேப்லெட் சார் சாப்பிட சொன்னார் சார் டெய்லியும். சரிங்க. இப்போ ஃபர்தராக எனக்கு மட்டும்தான் ப்ராப்ளமா இல்லை ஒய்ஃபுக்கு வேறு எதுவும் இருக்குமா? உங்கள் ஒய்ஃபு தனியாக டாக்டரை செக் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கணும். உங்களுக்கு வந்து 5லேருந்து 7ன்றது பெரிய முன்னேற்றம் அல்ல. 5, 8ன்றது விந்து இப்படி ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறது இயல்பானது. சரி சார். 5, 8 ஆகும். 8 வந்து அப்புறம் 2 ஆகலாம், 3 ஆகலாம். இப்படி விந்து வந்து மேலும் கீழும் வர்றது இயல்பு. நம்ம இந்த நிகழ்ச்சியிலே படங்களை காட்டியிருக்கோம் பல முறை. அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக செக்ஸ் பண்ணிகிட்ருங்க ஒரு பக்கம். அதில் உங்கள் மனைவி கன்சீவ் ஆகலாம். அப்படி ஆகலைன்னா வேரிகோசீல் போன்ற இரத்த நாளங்கள் சுருண்டு விரைப்பையில் இருக்கிறது, ஹார்மோன்கள் பிரச்சனைகள், இது ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா விந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மன அழுத்தம் எல்லாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்னா நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவல் என்ன? இருக்கிற விந்தை வச்சு கருத்தரிக்கலாம். உங்கள் விந்து எடுத்து அவங்க மனைவியினுடைய கர்ப்பப்பையில் IUIன்னு போடலாம். அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா இக்ஸி போன்ற முறைகள், விந்து குறைவாக இருந்ததுன்னா இக்ஸின்றது தான் ஒரு கரெக்டான முறை. கொஞ்சம் விந்தணுக்கள் இருந்தால் போதும். உங்கள் மனைவியுடைய கருமுட்டையை வெளியே எடுத்து ஒவ்வொரு கருமுட்டையிலையும் ஒரு விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவை வந்து கர்ப்பப்பையில் வைக்கலாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மேட்டுப்பாளத்துலேருந்து கூப்பிட்றேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் மனைவி குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. சரிங்க சார். சரி சார், இப்போ காப்பர் டீ போட்ட பெண்ணுறுப்பு வந்து விரலில் தூண்டலாங்களா? கண்டிப்பாக தூண்டலாங்க. காப்பர் டீ பெண்ணுறுப்புக்கு உள்ளே இருக்காது, கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கும். அதுலேருந்து சின்ன நூல் வந்து பெண்ணுறுப்பில் உள் பகுதியில் 2 இருக்கும். அது தெரியாது உங்களுக்கு சாதாரணமாக. நீங்கள் பெண்ணுறுப்பு மேலே தான் தூண்ட போகிறீங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது இயல்பானது. பெண்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஜென்டிலாக அவங்க விரும்புகிற மாதிரி தூண்டுங்க. அது ஒரு நல்ல விஷயங்க, பாசிட்டிவான விஷயம்.
சார் அவ பல்வேறு பொசிஷன் பண்றதுனாலே முன்னாகாதுங்களா சார்? காப்பாடி ஏதாவது நகருங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்களா? நகராது, கவலைப்படாதீங்க. காப்பரேட்டிவ் பற்றி நம்ம ஏன் நினைக்கிறோம், அது பாட்டுக்கு அது இடத்துல இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், திருச்சியில இருந்து ஜெயாங்கிறவங்க. ஜெயா, சொல்லுங்க மேடம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கல்யாணம் திருமணத்துக்கு அப்போ வந்து நல்ல உடலுறவுல வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு மாதிரி சட்டுன்னு அந்த விந்து வந்து வெளியாயிடுது. சரிங்க. ஒரு உடலுறவு வந்து ஒரு திருப்திகரமா இல்லாதது மாதிரி தெரியுது. இல்ல வயசானவங்க அப்படி ஆயிருக்கா என்னங்கறத உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கு. இதை சரி பண்ணிக்கலாம், நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று, நம்ம சொல்கிற பல்வேறு பயிற்சிகளை அவர் பண்ணி பார்க்கலாம். இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு சரிப்படாது, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு நினச்சாங்கன்னா, இவங்க மருத்துவரை பார்க்க அணுகுனாங்கன்னா சில டெஸ்ட்டுகள் எடுத்துட்டு நல்ல அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்தில் செக்ஸில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கைவிடவே வேண்டியதில்லை. வாழ்நாள் முழுவதும் செக்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்வுகள் இருக்குது. அதுக்கான மருந்துகளை வாங்கி நீங்கள் அதை அவங்க ரெடியாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். விரைப்புத்தன்மையும் குறையாமல் இருக்கிற மாதிரியான பல்வேறு மருந்துகள் இன்றைக்கி இருக்குது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செக்ஸை அற்புதமாக வச்சுக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போது நம்ம சில விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். மென்ஸ் ஹெல்த்தை பற்றி பார்க்கும்போது ஹார்மோன் சேஞ்சஸ் வராமல் எப்படியெல்லாம் தவிர்க்க முடியும். ஒன்று வந்து ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும். ரெகுலரான எக்ஸசைஸ்னால் லேசாக மிதமான எக்ஸசைஸை பற்றி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நல்ல வலுவான எக்ஸசைஸ் பண்ணணும், இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல மூச்சு வாங்குகிற அளவுக்கு ட்ரெட்மீல் ஆர் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி கெமிக்கல்ஸ், நம்ம தேவையில்லாத கெமிக்கல்ஸை உணவுலேருந்து நீக்கணும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரிங்க்ஸ், பாட்டில் ட்ரிங்க்ஸ் ரெகுலராக சாப்பிட்றது வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையற்ற கெமிக்கல்ஸ். அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், டேஸ்ட்டுக்காக பல பொருட்கள் இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஈஸ்ட்ரஜன்ஸ், அதே மாதிரி வேறு பல்வேறு விஷயங்கள். எக்ஸசைஸ்னால் நம்ம பேசணும். எக்ஸசைஸை பற்றி பேசும்போது ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 30 நிமிடங்கள் டெய்லி பண்ணுறது நல்லது. குறைந்தபட்சம் 5லேருந்து 6 நாட்களாவது பண்ணுங்கள். இது இருதயத்தை பாதுகாக்கும். அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பை மிக குறைக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு மசில் ரொம்ப வீக்காகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் சி வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க, அது பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் மோசமான கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைக்கவும் இது உபயோகமாக இருக்குது. எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறதுனால சுகர் வந்து அதிகமாக ஆகிறதில்ல. அதை தவிர எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும், விரைப்புத்தன்மை குறையிறதை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து சார்? பேசுறீங்க? வணக்கம் சார், நாங்கள் சென்னையிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்து 2 இயர்ஸ் ஆகுது சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ தான் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வெரி குட், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வந்து என்ன சார் இது பண்ண எக்ஸசைஸ் பண்ணணும்? டாக்டர் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே சார். அந்த அவங்களுடைய எத்தனாவது மாதம்? இது நாங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனா எங்க மிஸ்ஸஸ் வந்து இங்க லோக்கலா பாக்குறாங்க, கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் பாக்குறாங்க. அதனால நாங்க வந்து அந்த அளவுக்கு போய் செக் பண்ண முடியாது சார். அதனால சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் இதா ஈஸியா இருக்கும். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாக நம்ம எக்ஸசைஸ் அவங்களுக்கு நடைப்பயிற்சி மற்ற சில விஷயங்கள் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கான பயிற்சிகள் வந்து கொஞ்சம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எதையும் நாம் தெரிஞ்சிக்காமல் நாம் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறது சரியில்லை. இதற்கான மருத்துவரை முதல்ல பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா நார்மலாக இருக்கான்றத ஒரு முறை அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்ஸசைஸ், எத்தனை மாதம் ப்ரெக்னென்சி, வேறு ஏதாவது ட்வின்ஸோ வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவரின் பரிந்துரையோட எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருச்சியிலேருந்து பாலா பேசுகிறேன் சார். பாலா, சொல்லுங்கள்
சார் எனக்கு வந்து ஹெச்எஸ்வி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சார். சரி. அது உங்கள்கிட்ட வந்து எடுக்கணும். அதாவதுங்க ஹெச்எஸ்வி பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தால் சரிங்க சார். பொதுவாக வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும்னு சொல்ல முடியாதுங்க. ஹெர்பிஸ் வந்து சரிங்க சார். ஒரு 15-20% பேருக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. ஆனால் ஒரு முறை 2 முறை ரிப்பீட்டடாக வந்துருச்சுன்னா அதனுடைய வீரியம் குறையுமே தவிர பெர்மனண்ட்டாக அது சரியாகும்னு சொல்ல முடியாது. சரிங்க. ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம், அது அடுத்து அதனுடைய வீரியம் குறையும், அடுத்து வரும்போது மைல்டாக வரும், சீக்கிரமாக போயிடும், அந்த மாதிரி இருக்குமே தவிர பெர்மனண்ட்டாக இது க்யூர் ஆகுறதுன்றது ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணால் க்யூர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். 2-3 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்போது நமக்கு ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நோயின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது நோய் அல்ல, அது இருதய நோயினுடைய ஒரு வெளிப்பாடு. ஹார்மோன் பிரச்சனை, இருதய நோய், சர்க்கரை நோய், நரம்புகள் பிரச்சனைகள் அல்லது மனப்பிரச்சனையினுடைய வெளிப்பாடு அது. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ ஆணுறுப்பு பிரச்சனை வரும்போது என்ன வேறு பிரச்சனைகள் உடம்புல இருக்குதுன்னு கண்டுபிடித்து அதை நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணணும். பல விஷயங்கள் அஃப்ரோடிசியாக் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பலமுறை நம்ம பேசியிருக்கோம். செக்ஸை அதிகப்படுத்தக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பேர் அஃப்ரோடிசியாக்குன்னு பேர். யோகிம்பின் போன்ற பொருட்கள் வந்து மரப்பட்டைகள்லேருந்து எடுக்கப்படுது. இது வந்து ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்குது. இது வந்து ஒரு அஃப்ரோடிசியாக், செக்ஸ் உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக நீண்ட காலமாக பயன்படுத்த வருது. ஆனால் வயக்ரா போன்ற மருந்துகளோடு இதை கம்பேர் பண்ண முடியாது. இது அந்த காலத்தில் ஓரளவுக்கு ஆணுறுப்புக்கு அதிகமாக இரத்த ஓட்டத்தை செலுத்துறதுக்கு உபயோகப்பட்டது. இது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா மனப்பதட்டம், பயம், பிபி அதிகமாக்குறது, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இருதய நோய் உள்ளவங்க இதை தவிர்க்கலாம். அதே மாதிரி மனநோய் உள்ளவர்களும் இதை தவிர்க்கலாம். அதே போல் வேறு சில மருந்துகளும் அந்த காலத்தில் பயன்படுத்துறது. இந்த மருந்துகள் வந்து பொதுவாக ஆண்களுக்கு அந்த ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறதுக்கும் ஆண்களுக்கான செக்ஸ் உணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும் இது பயன்பட்டது. அதே மாதிரி இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆல் த விட்டமின்ஸ் அந்த மினரல்ஸ் எல்லாமே உடலில் டிஷ்யூக்களுடைய சிதைவை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களாக இருந்தது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. காலர் இருக்காங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். ரகுங்க சார். சொல்லுங்கள் ரகு. உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க, வெறிப்புத்தன்மை அதிகம் இல்லாமல் இருக்குங்க. சரி. உடல் உறுப்பு சீக்கிரமா வந்து வெளியே இருந்துருங்க. எவ்வளோ நாளாக இப்படி இருக்குங்க? இப்போ ரொம்ப நாளாக தான் எனக்கு அதே மாதிரி தான் இருக்குதுங்க. மேரேஜ் ஆனதுலேருந்தே அதே மாதிரி தான் இருக்குதுங்க. மருத்துவர் யாரையும் நீங்கள் இப்போ பார்க்கல? இல்லை, இங்கே ஹோமியோபதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மட்டும் பார்த்தாங்க. அவங்க ஏதோ இந்த ஆயில் மாதிரி கொடுத்தாங்க, அப்ளை பண்ண சொன்னாங்க, அப்ளை பண்ணாங்க. லேகியம் மாதிரி கொடுத்தாங்க, லேகியம் சாப்பிட்டாங்க. அது எல்லாமே பண்ணியும் எந்த ஒரு பலனுமே எனக்கு கிடைக்கலங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உடன்பாடு இல்லாம இருக்குங்க. உடனடியாக நீங்க ஒரு இந்த துறையில நிபுணர்களை பாருங்க. படித்த நிபுணர்களை பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க, என்ன காரணத்தினால இந்த மாதிரி பிரச்சனைன்னு. சீக்கிரம் விந்து வர்றதையும் தடுக்கிறதுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. நம்ம பல பயிற்சிகளை தொடர்ந்து இந்த நிலையில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்ன பண்ணணும், விந்து சீக்கிரம் வர்றதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு. அந்த ஸ்குவீஸ் டெக்னிக், ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது, செக்ஸ் பண்ணுறத, இந்த மாதிரி நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது, கிகிள்ஸ் எக்ஸசைஸ், இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
மனைவியை உச்சகட்டம் அடைய செய்கிறதுக்கு ABCDEFன்னு சொல்லித்தரோம். அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் சரியாக வரலன்னா ஒன்று விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு மருந்துகள் இருக்குது, வயகரா உள்ளிட்ட பல்வேறு மருந்துகள் இருக்குது. விந்து சீக்கிரம் வெளியேறதை நிறுத்துறதுக்கு டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் இருக்குது. இது எல்லாமே மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்களாக கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், உறுப்பு சின்னதாக இருக்குங்க. சரிங்க, அதுதாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்காக தாங்க ஃபோன் பண்ணாங்க. உறுப்பு பெரிதாக்கிறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குங்க. சரிங்க. முதல்ல ஹார்மோன் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கணும். தாடி மீசையெல்லாம் திக்காக இருக்கா உங்களுக்கு, நல்லா இருக்கா? இருக்குங்க, அதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக முடி இருக்குங்க. சரிங்க, முதல்ல ஹார்மோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சில நேரங்களில் புரோலாக்டின் போன்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது, டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் சரி செய்யலாம். அதை தவிர ஆணுறுப்பு சின்னதாக இருந்தது அப்படின்னு, நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா நார்மல் வெயிட்டுக்கு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆணுறுப்பு வந்து எவ்வளவு கொழுப்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே போயிடும் பாடிக்குள்ளே. வெளியே தெரியக்கூடிய ஆணுறுப்பு என்பது மிக சின்னதாக இருக்கும். அதனால் கரெக்டான வெயிட்டில் நீங்கள் இருக்கணும், கொழுப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. மூன்றாவதாக ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு வேக்யூம் செக்ஷன்னு சொல்லி காற்றழுத்த சிகிச்சை கொடுக்கலாம், ஷாக்வேவ் தெரப்பி கொடுக்கலாம், அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, மருந்துகள் கொடுத்து பார்க்கலாம். பல்வேறு சிகிச்சை முறைகளில் ஆணுறுப்பை பெரிது பண்ண முடியும். நீங்கள் மருத்துவரை பாருங்கள், இந்த டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு டாக்டர்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன முறையில் சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த முறையில் இதை சரி செய்து கொள்ளலாம். இப்போது நம்ம வந்து நேச்சுரலாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து எப்படி ஆண்மை குறைவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். முன்ன வந்து ஜிங்கோ பைலோபா அப்படின்ற போன்ற சில மருந்து பொருட்களை நீண்ட காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆர்ஜினைட்ரிக், இது வந்து இரத்த ஓட்டத்தை ஆணுறுப்பில் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான மருந்து. அதே மாதிரி பதட்டம் உள்ளவங்களுக்கு பதற்றத்தை குறைக்கிறதுக்கு கவா போன்ற மருந்துகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஜிங்சங் சைனாவில் ரொம்ப ரொம்ப யூஸ் படக்கூடிய ஒரு பொருள், எனர்ஜி கொடுக்கறதாக நம்பப்படுகிறது. ஸோ ஜிங்கோ பைலோபா, ஆர்ஜினைட்ரிக், கவா, ஜிங்சங் போன்ற இந்த மருந்துகள் வந்து ஓரளவுக்கு செக்ஸில் தூண்டக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஸ்பானிஷ் ஃப்ளை அப்படின்ற சில ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ 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 சார், வணக்கம். வணக்கம் மேடம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் சுஜா சார், மதுரை பேசுகிறேன். சொல்லுங்கள். கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது சார். சரிங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்கு சொன்னாங்க சார். சரிங்க. இதனால சைடு அதனால குழந்தை எதுவும் இல்லாத போயிடுமா எப்படி சார்? என்ன வயசுங்க இப்போ உங்களுக்கு? என் 20 சார். 20ன்னா பயப்பட வேண்டாங்க, இது டெம்பரவரியான பிரச்சனையாக தான் இருக்கும். இதை சரி பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு அடிக்கடி பீரியட்ஸ் வந்துட்டு வராத போயிடுச்சு சார். ரெகுலரா வருது, ரெகுலரா சில நேரத்துல வர மாட்டேங்குது. ஆனா ஹாஸ்பிட்டல் போய் நீட்டிஸ் பண்ணா ஒண்ணுமே இல்லைன்றாங்க. உங்களுக்கு வந்து irregular பீரியட்ஸ் இருக்குன்னு அர்த்தங்க. தீட்டு வந்து மேரேஜுக்கு முன்னாடி கரெக்டா தான் இருந்துச்சு சார். நீர்க்கட்டிகள் இல்லை அழுத்தம் இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள், தைராய்டு, பல காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி irregular பீரியட்ஸ். அதுல ஹாஸ்பிட்டல் போயிட்டு பீரியட்ஸ் ஆனோன்னு வர சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க சார். சரி. 1 மாசம் சாப்பிடாம டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. டேப்லெட் சாப்பிட்டு பாரு நின்றோம் அப்படின்னாங்க. டேப்லெட் சாப்பிட்டு பார்த்தோம் நிக்கல சார். வேற என்ன ட்ரை பண்ணலாமா சார்? ஆமாங்க, நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து போய் அவருக்கு விந்து டெஸ்ட் எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம் சார். சரிங்க, கணவருக்கு விந்து டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு விந்து டெஸ்ட் நார்மல்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. அதே மாதிரி உங்களுக்கான சில டெஸ்ட்டுகள், ஹார்மோன் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, கருமுட்டை எப்படி வளருதுன்னு பார்க்கறதுக்கு. அதை தவிர உங்களுக்கும் சில எடுத்து அடுத்து இந்த ஸ்டெப்பில் கன்சீவ் ஆகலைன்னா அடுத்து IUIன்னு பண்ணுவாங்க. உங்கள் கணவருடைய விந்தணுக்களை எடுத்து உங்களுடைய கர்ப்பப்பையில் போடுவாங்க. அடுத்து தேவைப்பட்டால் இதிலெல்லாம் ஒரு 5-6 முறை பண்ணியும் பண்ணலைன்னா லெப்ரோஸ்கோபி போன்ற அறுவை சிகிச்சைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சரி பண்ணுவாங்க. சார், இதுக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் தான் ஆகுது சார். ஒரு மாசத்துக்கு 2 கிலோ வச்சு எனக்கு ஏறிட்டு இருக்கு சார். அதை முதல்ல நிறுத்துங்க, வெயிட்டை குறைங்க, நார்மலாக நடங்க, ஓடுங்க,
எக்ஸசைஸ் எனக்கு பண்ணுங்க. 20 வயசு ஆகுது சார். 20 வயசுக்கு என்ன வெயிட் இருக்கணும் சார்? 53 54 கிலோ இருக்கணுங்க ஒரு ஆர்டினரியான பெண்ணுக்கு. எனக்கு 20 வயசுக்கு 52 53 இருக்கு சார். கரெக்டா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நார்மல் வெயிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் ரொம்ப வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்குங்க. அப்படியே சார். ஃபுட்ல என்ன எடுத்துக்கலாம் சார்? ஃபுட்டில் நார்மல் டயட், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப இனிப்புகளை சேர்க்க வேண்டாம், ரொம்ப கொழுப்புள்ள பொருட்களை சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான தேவையற்ற உடல் எடை கூடுறதையும் தவிர்க்கலாம். நல்ல ஆக்டிவிட்டி, பாடியை வந்து ஆக்டிவிட்டியோடு வச்சுக்கோங்க. எப்போதும் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து அல்லது கம்ப்யூட்டர் முன்னாலேயே உட்காந்து இருக்கிறாமல் பாடியில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கணும். வீட்டு வேலைகளை செய்யுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்க போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9449444444 எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.